This video is sponsored by BuyMart mobile app. Hi friends, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம முள்ளங்கி சட்னி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முள்ளங்கி சட்னி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், வரமிளகாய் நான் 3 எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், பூண்டு 4-5 பல், கொஞ்சம் கொத்தமல்லி. முள்ளங்கியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தோல் உரித்து ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நாம் இது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவு நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்ந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே பூண்டு, வரமிளகாய், வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கின உடனே முள்ளங்கி போட்டு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். முள்ளங்கி நல்லா வதங்கி வரணும் எண்ணெயிலேயே. புளி கொஞ்சம், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு. இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், முள்ளங்கி எந்த அளவு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவு வந்தால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா கலர் மாதிரி வரணும். இப்போது இந்த சூட்லேயே தேங்காயை போட்டு வதக்கிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தேங்காயை போட்டு வதக்கிடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளோட முள்ளங்கி சட்னி ரெடி. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.